ஐ மீன் ஒரு பழைய வண்டிக்கு பெயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? Hey guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Fake to Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Realme வந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் வந்து ஒரு 5 நாளில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Realme, Narzone சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. செப்டம்பர் 13 ஸ்டார்ட் ஆகி 16 வரைக்கும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ரியல்மியில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த Realme GT Neo 3T அப்படிங்கிற இந்த ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஆல்ரெடி வந்து இதை குளோபலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் சைனாவில் வேற ஒரு நேமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ரீபிராண்ட் பண்ணி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த Realme GT Neo 3T அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆகும், ஸோ யாரோட யூசேஜுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் செட் ஆகும், யார் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம், இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் இல்லையா, யாருக்கு டெஃபினட்டாக செட் ஆகும் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் என் கையில் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் அண்ட் யாரோட யூசேஜுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Realme GT Neo 3T அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி Realme GT Neo 2 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்து தான் ஆகணும். டெஃபினட்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸில் அந்தளவுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. டிசைனில் மட்டும்தான் கொஞ்சம் டிங்கரிங் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த Realme GT Neo 3T அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பேர் சொல்கிறதுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸில் Realme GT Neo 2க்கு அந்தளவுக்கு சேஞ்ச் இருக்காது. அதே ப்ராசஸர் தான், அதே கேமரா செட்டப் தான், அதே டிஸ்பிளே தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே மேக்ஸிமம் இருக்காது, சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Realme GT Neo 3Tயோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.62 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus E4 AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு AMOLED பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல அந்தளவுக்கு நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. AMOLED ப்ளஸ் வந்து நமக்கு E4 பேனல் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் AMOLED அப்படிங்கிறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே ஓகே தான். அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Realme GT Neo 2க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிசைன் தான். ஓகேங்களா? வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் கிட்டத்தட்ட GT Neo 2 மாதிரி தான். 194-195 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.6, 8.7 வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பில்ட், டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது GT Neo 2க்கும் இதுக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காது, டிசைனை தவிர்த்து. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இவங்க இப்போ புதுசாக கொண்டு வர்ற இந்த டிசைனுமே வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அண்ட் இங்கே நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 870 அப்படிங்கிற இந்த ஒரு 5G சிப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி வந்து GT Neo 2ல இருக்கிற அதே ப்ராசஸர் தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே தான் இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் Adreno GPUம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். GT Neo 2ல இருந்து அப்படி என்ன இங்கே அப்கிரேட் அப்படிங்கிறது எனக்குமே சுத்தமாக தெரியல. ஜஸ்ட் டிசைன் மட்டும் மாற்றிக்கிட்டு, ஐ மீன் ஒரு பழைய வண்டிக்கு பெயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? LPDDR4X RAM யூஸ் பண்ணுறாங்க. UFS 3.1 நினைக்கிறேன் ஸ்டோரேஜ் டைப்பு. ஸோ அது எல்லாமே ஓகே தான். கண்டிப்பாக டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். 3.5 ஜாக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஓகே தான். பட் போன ஜென்ரேஷனில் இருந்து ஒரு நல்ல அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். Snapdragon 870 கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 5G ப்ராசஸர் தான். நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், கேஷுவல் யூசேஜாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு யூசேஜ் ஆனாலுமே நல்லா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லா தான் இருக்கும். போன ஜென்ரேஷனில் இருந்து இந்த ஜென்ரேஷன் வந்து எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லாமல் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் Snapdragon 870 வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும்.
நல்லா தான் பண்ணும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட அதே அரைச்ச மாவு தான் இங்கே வந்து அரைச்சி வச்சிருக்காங்க. பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 64+8+2 கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ டெடிகேட்டடான போர்ட்ரேட் சென்சர் நமக்கு இங்கே இல்லை அப்படிங்கிற வந்து மேஜர் நெகட்டிவ். என்னதான் நீங்கள் மெயின் சென்சர் அந்த 64 மெகாபிக்சல் வச்சு ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ஸில் வந்து மேக்ஸிமம் உங்களை வந்து டெப்த் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும், போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் இருந்தாலும் செகண்டரியாக ஒரு சென்சரை வந்து நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சென்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 மெகாபிக்சல் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையில நல்லா இருந்திருக்கும். அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் லவ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஃபுல்லாக எல்லாருமே வந்து இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பேக்ரவுண்ட் எல்லாமே பிளர் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகும். மெயின் சென்சரை வச்சு நீங்கள் ஓரளவு பிளர், அதுவும் ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ஸில் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ டெடிகேட்டடான ஒரு போர்ட்ரேட் சென்சர் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் தான். போன வாட்டி கொடுத்த அதே சென்சர் அண்ட் அதே கேமரா மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 4K 60 FPS வரை வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நீங்கள் 1080p 60 FPS வரை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 16 அப்படிங்கிற வந்து மேக்ஸிமம் ஒரு காமனான ஸ்டாண்டர்ட் சென்சர். இது மேக்ஸிமம் எல்லா பிராண்டுமே இந்த பட்ஜெட்டில் அப்படி தான் கொடுக்குறாங்க. நல்லா கொடுக்குற பிராண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் நம்ம பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் ஃபைனலி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. டுவல் செல் பேட்டரி தான் டெஃபினட்டாக. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. சார்ஜிங் சப்போர்ட் மொபைல் ஃபோனுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்த லீக்ஸ் படி கிட்டத்தட்ட ஒரு 55,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 55,000க்கு இந்த ரியல்மி ஜிடி நியோ 3T அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 870 ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, E4 AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் வந்து 5000 mAh பேட்டரி இதெல்லாமே வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இந்த பட்ஜெட்டில். இதை விட கம்மி பட்ஜெட்லேயே இதோட ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஐகோவில் இருக்குது, விவோவில் இருக்குது. விவோலாம் போனீங்கன்னா கேமரா சென்ட்ருக்கு இதை விட நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இதே பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக இது வந்து இதுதான் எக்ஸாக்ட் ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியாது. பட் லீக்ஸில் வந்து 50 to 55K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதுவே உண்மையான ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லி ஆகணும். இந்த பட்ஜெட்டில் 8K சப்போர்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸே இருக்குது. நம்ம அதையும் வாங்கிட்டு போயிடலாம். எதுக்காக நம்ம இதை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. ப்ளஸ் வந்து போன ஜென்ரேஷன்லேருந்து ரியல்மி இதில் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா டிசைனை தவிர வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரியல்மி மட்டும்தான் வேணும், மற்ற பிராண்ட் ஆப்ஷன்ஸே நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான். மொபைல் ஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் சொல்ல மாட்டேன். பட் ப்ரைஸிங் எங்கே கொண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. எல்லா வாட்டி நம்ம சொல்கிற ஒரு கதை தான். ப்ரைஸிங் வந்து நல்லா அக்ரெசிவாக கன்சியூமருக்கு நல்ல ஒரு மதிப்பு தக்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு டிசைனாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் தான். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி வச்சாங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா? நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் என்ன பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்? எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? இல்லைனா இது நல்லா தான்ப்பா இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ see you next video. உங்களுக்கு இந்த வீடியோ பெறுது உங்கள் லிவின்ஸ் வரடா. பை.